கையில இருக்கிறது யாருன்னு தெரியுமா? இதான் சிண்ட்ரெல்லா. நான் கூட முன்னாடி சொல்லியிருக்கேன்ல சிண்ட்ரெல்லா. அதே சிண்ட்ரெல்லா தான். ஒருத்த நான் தான் ராஜா, என்னை விட பெரிய ஆள் யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அதெல்லாம் நிஜம் இல்ல. அவனோட லைஃப்ல சிண்ட்ரெல்லான்னு ஒருத்தி நுழைஞ்சா. அது வரைக்கும் அவனுக்கு இருந்த பேரு புகழ் எல்லாமே அப்படி 100 மடங்கா மாறிடுச்சான். அவன் அப்பதான் உண்மையான ராஜாவா மாறினான். நானும் அப்படிதான் அபி. 1 இயரா தடுமாறிட்டு இருந்தேன். என்னோட பிசினஸ எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருந்தேன். தோத்துட்டு நானே நம்பிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல தான் இந்த சிண்ட்ரெல்லா மாதிரி நீங்க என் லைஃப்குள்ள வந்தீங்க. 1 வருஷமா நான் செய்ய முடியாத இருந்த விஷயத்த ஒரே வாரத்துல நீங்க செஞ்சீங்க. நான் எந்த உயரத்தை தொடணும்னு நினைச்சனோ அதுல போறதுக்கான முதல் ஸ்டெப்ல காலை வச்சதுக்கு காரணம் அபிதான். அபிங்கிற ஒரு சிண்ட்ரெல்லா இல்லைன்னா இந்த அசோக்கோட லைஃப்ல சந்தோஷங்கிற பக்கமே காணாம போயிருக்கும். ரொம்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. நிஜம் அபி, நான் நிஜம்தான் பேசுறேன். நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நிஜம். இனிமே அபி இல்லைன்னா இந்த அசோக் இல்ல. என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, அபிக்கு பக்கத்துல இந்த அசோக் இருப்பான். நீங்க பக்கத்துல இருந்தா என்ன சுத்தி ஏதோ ஒரு மேஜிக் நடக்குது அபி. வழக்கமா இருக்கிறத விட 100 மடங்கு பாசிட்டிவ் எனர்ஜி வருது. இது வரைக்கும் எப்படின்னு தெரியல, பட் இனிமே அசோக்கோட வாழ்க்கையில எல்லா பக்கத்துலயுமே அபியோட பேர் இருக்கும். டைம் ஆயிடுச்சு. ஆகட்டும் அபி. இல்ல, மழை வர மாதிரி இருக்கு. வந்தா வரட்டும் அபி. இந்த நிமிஷம் சந்தோஷத்துல நனைகிறேன். மழையிலையும் நனையலாம், அதனால தப்பு இல்லை. தப்பு சார். உங்களை நம்பி பெரிய பிசினஸ் இருக்கு, குடும்பம் இருக்கு. மழையில நனைஞ்சு உடம்பு முடியாம போனா எல்லாருக்குமே கஷ்டம், சிரமம் சார். நீங்க கிளம்புங்க ப்ளீஸ் சார். ஓகே அபி, கிளம்பலாம். அபி, இது வெறும் சிண்ட்ரெல்லா பொம்மை இல்ல, அபி மேல நான் வச்சிருக்கிற அன்பு, அபி மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை. அபி தான் என் லைஃப்ல வந்த சிண்ட்ரெல்லா. எதுக்காகவும் நான் அவளை கைவிட மாட்டேன். வரேன். பாய்.
சிண்ட்ரலாவா? ஆமா தனு. ரொம்ப அழகா இருக்குக்கா. இதானே கூட நானும் பாக்குறேன். ஆ. ரொம்ப அழகா இருக்குல்ல அபி? விலை எவ்வளவு இருக்கும்? அதெல்லாம் ஒரு 50,000 60,000 ரூபாய் இருக்கும். எங்க கொண்ட நானும் பாக்குறேன். ஏய் 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 பாத்து பாத்துடா. நீ கூட என்கிட்ட. அபி நான் கீழெல்லாம் விடல, புடிச்சுக்கிட்டேன் நல்லா. நீ முதல்ல அத குடுன்னு சொல்றல, குடு. கீழே போட மாட்டேன் அபி. இத்தனோடு இருக்கிற ஊசியவே நீ 4 வாட்டி கீழே போட்டு எடுப்ப. உன்னால நம்ப முடியாது, குடு. இரு 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 ஒரே வாட்டி பார்த்துட்டு தரேன். குடுடா. இரு இந்த அபியக்கா, அசோக் சார் நைட் வந்து உங்களை பார்த்தாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஷோ கடவுளே, இது வரைக்கும் 25 வாட்டி நான் சொல்லிட்டேன். பரவாயில்ல அபி, நீ இன்னொரு 25 தடவை சொன்னா கூட நாங்க கேட்டுட்டே இருப்போம். சொல்ல. ஏங்கா, சொல்லி சொல்லி எனக்கே சலிப்பா இருக்கு. நீங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா கேட்கறதுக்கு எங்களுக்கு சலிக்கலையே. ஒவ்வொரு தடவையும் புதுசா கேட்கிற மாதிரி இல்ல எங்களுக்கு இருக்குது. இங்க பாரு, இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு 1 மோர் ஓட்டி கேட்டேன். ஐயோ, என்னால முடியாதுப்பா, ஆளை விடுங்க. அபியக்கா, அசோக் சார் அந்த ராத்திரியில உங்களை தேடி வந்து எவ்வளவு அழகான ஒரு gift கொடுத்திருக்காரு. பதிலுக்கு நீ எனக்கா கொடுத்த? நான் என்ன தரணும்? gift தான் அபி. பதிலுக்கு நீ ஒரு gift ரெடி பண்ணி தர வேண்டாமா? இங்க பாருங்க, அதெல்லாம் பிரமாதமா ஒரு நல்ல gift கொடுத்து நம்மலாம் அசத்தி போடலாம். அபி, நீ அவரோட பர்த்டே எப்பன்னு மட்டும் கேளு. ஒரு பெரிய கிஃப்டா கொடுத்து அசத்தன்னு அசத்தி போடுவோம். ஐயோ, ஏன் கணேசா? gift தர வேண்டியது அபியக்கா. உனக்கு புரியலையா? அக்கா, என்ன கிஃப்ட்டுக்கா தர போற? அபி, நீ ஒண்ணு பண்ணு. நல்லா என் சைஸுக்கு ஒரு பெரிய கரடி பொம்மையா வாங்கி கொடுத்துரு. மனசு சும்மா மிரண்டு போயிருவாரு. ஏ கணேசா, கரடி பொம்மைய கிஃப்டா தர குழந்தை அவரு. கொஞ்சம் வாய மூடிட்டு சும்மா இருக்கியா? அபி, நீ கிளம்பு. நம்ம கடைக்கு போயிட்டு ஒரு நல்ல கிஃப்டா அசோக் சாருக்கு வாங்கிட்டு வரலாம். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லக்கா. நான் கிஃப்டை ரெடி பண்ணிட்டேன். என்ன கிஃப்ட்டுக்கா? எனக்கு தெரியுமே, முயல் பொம்மை தானே. ஐயோ, இவன் ஒருத்தன் கரடி முயல்னு காட்டுவாசி மாதிரி பேசிக்கிட்ட. கொஞ்ச நேரம் அமைதியா இருடா, என்னன்னு தான் கேட்போமே. அபி, என்ன கிஃப்ட் நீ கொண்டு வா, நாங்க பாக்குறோம். எடுத்துட்டு வா போ. என்னடா? என்ன கிஃப்டா இருக்கும்? ரொம்ப அழகா இருக்கு அபி. இத நீ எப்ப பண்ண? நேத்து நைட்டு. அப்போ நைட்டு முழுக்க நீ தூங்கவே இல்ல? ஒரு சொட்டு தூக்கம் கூட வரல. எப்படி தூக்கம் வரும்? திரும்ப திரும்ப அசோக் சார் தான் கண்ணு முன்னாடி வந்திருப்பாரு. என்ன அபி?
பட் இனிமே அசோக்கோட வாழ்க்கையில எல்லா பக்கத்துலயுமே அபியோட பேர் இருக்கு. அபி அபி என்ன போச்சுடா. ஏற்கனவே அபி அக்கா அளந்துதான் பேசும். இப்போ அந்த பேச்சு கூட வர மாட்டேங்குதே. நைட்டு பூரா தூங்கலாம், அப்புறம் எப்படி பேச்சு வரும்? ஊன்னு 2 வார்த்தை தான் வரும். ம், அதுவும் 2 வார்த்தை கூட இல்ல, அது 2 எழுத்து. இல்ல கணேசா, தூக்கம் வராததால பேச்சு குறையல. அது ராஜகுமார நேர்ல வந்ததால தான் அந்த பேச்சு கம்மி ஆயிடுச்சு. ஓ அப்படி. உங்க அம்மா சொல்லும் போதும் கதையா தான் இருந்தது, நாங்க சொல்லும் போதும் உனக்கு கதையா தான் தெரிஞ்சது. இப்ப பாரு, கதையே நிஜமாயிடுச்சு. என்ன நிஜமாச்சு? ராஜகுமார உன் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டான் அபி. உன்னை பார்த்து சிண்டர்லாவையும் கையில கொடுத்துட்டான். அப்போ எல்லா கதையும் சீக்கிரம் நிஜமாக போகுது. ஏய், உன்ன உண்மையை தானே சொல்றேன். அபி, இனி உன் வாழ்க்கையில ஒரு கஷ்டமும் இல்ல, நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்சு இருக்க போகுது. அழகான கனவு ஒண்ணு, அதை விட அழகான வாழ்க்கைய மாறப்போகுது. ஏக்கா, நீ சொல்றத பார்த்தா இந்த குடுகுடுப்பக்காரன் நைட்ல வந்து குறி சொல்ற மாதிரியே இருக்கே. ம், உன் வீட்டு பக்கத்துல யாராவது வந்து சமீபத்துல சொன்னாங்களா உனக்கு குறி? டேய், உன்னை கொலை பண்ண போறேன். நீ என்ன கொல்றது இருக்கட்டும், நம்ம கரெக்ட் டைமுக்கு ஆபீஸ் போகலாம். முதலாளி நம்ம எல்லாரையும் கொண்டு வருவா, போலாம். கட்டிங் மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் வாய் உனக்கு ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சுல. நான் பேசுறது இருக்கட்டும், வண்டி வந்துருவா, போலாம். ம். அபி, நேரமாச்சு, கிளம்பலாமா? இதோக்கா இன்னும் 10 நிமிஷம். இது 17வது 10 நிமிஷம். நாளைக்கு காலையில வந்து பாத்துக்கலாம்ல அபி அக்கா? இல்லம்மா, அசோக் சார் காலையில 10 மணிக்கெல்லாம் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிருக்காரு. ம், நம்மள நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்காரு. அபி, நம்மள நம்பி இல்ல, உன்னை நம்பி. எங்களெல்லாம் நம்பி பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு 10 பைசா கடன் தர மாட்டான். கணேசா, கட்டிங் மாஸ்டர் ஆயிட்டா நினைச்ச மாதிரி எல்லாம் பேசுவியா? அபி, இதோ முடிஞ்சதுக்கா, இன்னும் 2 நிமிஷம். ம், இதோட 26வது 2 நிமிஷம் கரெக்டா? ம், அபி, நீ டிசைனை மட்டும் தான் கவனிக்கிறேன்னு நினைச்சேன், ஆனா நீ எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க. அப்படியெல்லாம் கவனிச்சதாலதான் நீ இப்ப கட்டிங் மாஸ்டரா இருக்க. ஆமா அபி. அக்கா, இது எப்படி இருக்கு? என்ன அபி, உன் டிசைனை பத்தி நான் சொல்லுமா? நான் சூப்பரா இருக்கு. அக்கா, என்ன சூப்பரு. ஏன் கணேசா, நல்லா இல்லையா? அட நீ வேற ஒண்ணு அபி, இதெல்லாம் வந்து சூப்பருக்கு மேல சூப்பரோ சூப்பரு. நீ வேணா பாரு அபி, நாளைக்கு காலையில அசோக் சாரே உன்னை கூப்பிட்டு இன்னொரு சென்ட்ரலா உனக்கு கொடுத்துருவாரு.
நைட்டு டிசைனை போட்டு இங்க தானே வச்சுட்டு போனோம். ஆமா அபி, நானும் உன் கூட தானே வந்தேன். அப்புறம் எப்படிக்கா வெறும் போர்டு மட்டும் இருக்கு? அதான் எனக்கு ஒன்றும் தெரியல அபி. ஒருவேளை ஆபீஸ கிளீன் பண்ணவங்க எங்கேயாவது எடுத்து தூக்கி போட்டிருப்பாங்களோ? அக்கா எங்கேயுமே இல்லையேக்கா. ஐயோ, இங்க தானே டிசைன் பண்ணி வச்சோம். எங்க போயிருக்கோம்? ஒருவேளை குப்பையில போட்டிருப்பாங்களோ? அபி, இன்னையோட உன் சாப்டர் க்ளோஸ். நான் கிழிச்சதை கூட கையோட எடுத்துட்டு வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டேன் மேம். கண்டிப்பா சொல்றேன் மேம், அபியால எதுவுமே செய்ய முடியாது. சிரிச்ச முகமாவே பார்த்து பழகுன அசோக்கோட இன்னொரு முகத்தை இன்னைக்கு அபி பார்க்க போறா. அப்போ சீக்கிரம் இந்த கம்பெனியை விட்டு அவளே போயிடுவாளா மேம்? மீட்டிங்க்கு வர டைம் ஆச்சு. இப்ப என்னக்கா பண்றது? ஏதோ இந்த ஆபீஸ்ல தப்பா இருக்கு அபி. அன்னைக்கு இந்த மிஷின் எல்லாம் ஷார்ட் ஆயிருந்தது. இன்னைக்கு நீ வரைஞ்சு வச்ச டிசைன் எல்லாம் காணும். அபி, யாரும் நமக்கு எதிரா சதிவேலை பண்றாங்க. பேசாம அசோக் சார் கிட்ட இதை பத்தி சொல்லிடலாமா? நம்ம ஒன்றும் ஸ்கூல் குழந்தைங்க இல்லை கணேசா. இன்னொருத்தவங்கள பத்தி, அதுவும் நம்ம கூடவே வேலை பார்க்குறவங்கள பத்தி நாமளே குறை சொல்றது தப்பு. இப்போ மீட்டிங்க்கு எப்படி அபி போவ? ஹாய். குட் மார்னிங் சார். ஹாய் அசோக். ஹலோ. கிளைண்ட் இன்னும் வரல? வந்துருவாங்க. சுபத்ரா, எவ்ரிதிங் இஸ் ரெடி? எஸ் சார். சீஃப் டிசைனர் வந்துட்டா மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் வரலையா? வந்துட்டாங்க சார். ஐ திங்க் மீட்டிங்க்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. தனு, மீட்டிங்க்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? மறுபடியும் நீ வரைய போறியா? ஆமாங்கா. அபி, இன்னும் 10 நிமிஷத்துல நீ வரைஞ்சிட முடியுமா? நம்ம அசோக் சார் தப்பா நினைச்சு பாருல. ஏங்கா தப்பா நினைக்க போறாரு? நேத்து வரைஞ்சு வச்சதே நீ காணும். யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு உண்மையை சொன்னா புரிஞ்சு பாருக்கா. நம்ம இந்த ஆபீஸ்க்கு இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கோம். இங்க வேலை செய்யறவங்க எல்லாம் பழைய ஆளுங்க. எப்படி இருந்தாலும் நான் யாரை பத்தியும் குறை சொல்ல போறது இல்லைன்னு சொல்லிட்டேனே. கொஞ்சம் பேசாம இருங்க.